முனீஸ்வரன் இவர் யாருங்க? நம்ம குலசாமி. இவர் சாட்சாத் அந்த ஈஸ்வரன் தாங்க. நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை பாதுகாக்க அருவாளோட இவர் வந்துடுவார். இவருடைய கம்பீரமே அதுக்கு சாட்சி. இவர் ஈசன்கிட்ட இருந்து வந்தவர் தான். தட்சனுடைய யாகம் நடக்கும்போது போக வேண்டான்னு பார்வதி தேவியை இவர் தடுத்தார். அவங்க கேட்காம அங்கே போய் அங்கே நடந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தன்னைத்தானே எரிச்சிக்கிட்டாங்க. அந்த துன்பத்தை தாங்க முடியாத ஈசன் ஆடும்போது கோபத்தில் அவருடைய முகத்திலிருந்து வேர்வை துளிகளிலிருந்து வந்தவர் தான் இந்த முனீஸ்வரர். இவர் கிராமங்களின் காவல் தெய்வம். இவர் நம்ம குடும்பத்துக்கு மூத்தவர் மாதிரி, முன்னோர்கள் மாதிரி நின்று நம்மளை வழிநடத்துவார். இவருக்கு சுருட்டும் புகையிலையும் மதுவும் படைச்சி அழைச்சா இவர் நமக்கு துணையாக இருப்பார். இவர் நள்ளிரவு 12லேருந்து விடிய காலம் 5 மணி வரைக்கும் நகர்வலம் வருவார். இதில் பஞ்சமுனிகளும் இருக்கிறாங்க, அம்மனுக்கு துணையாக இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் நடக்கிற நல்ல விஷயத்துக்கு இந்த முனீஸ்வரனை அழைச்சி தான் நம்ம ஒவ்வொரு உத்தரவும் வாங்கணும். அப்போ தான் அது எந்த வித தடங்களும் இல்லாமல் நமக்கு நல்லதாக நடக்கும். தடங்கள் வந்தாலும் அதை அழித்து நம்மளை நல்லபடி வழிநடத்துவார். 7 முனிகள் மிக முக்கியமான முனி. சிவமுனி, இவர் சிவன் போல தவம் செய்கிறவர். மகாமுனி, பெரும் ஞானத்தை தர்றவர். தர்மமுனி, தர்மத்தை நிலைநாட்டுறவர். ஜடாமுனி, இவருடைய முடி நீட்டாக ஜடாமுடி மாதிரி இருக்கும். தார்முனி, இவர் எப்பவும் மாலை போட்டுட்ருப்பார். வாமுனி, கையில் குழந்தையோடு இருப்பார். கருமுனி, இவர் கருப்பாக இருப்பார். சிங்கப்பூர், மலேசியா, இப்படி பல நாடுகளுக்கு தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்தவங்க எல்லாருமே இந்த முனீஸ்வரனை அங்கேயும் போய் வழிபடுறாங்க. உண்மையாகவே இவர் சக்தி வாய்ந்தவர். இந்த குலசாமி நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா கூட பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அந்த குடும்பத்தை காப்பாற்ற தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர் போராடுவார். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவங்க வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கிட்ட அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி தான் நம்ம மூத்தவங்களுக்கு செய்கிற ஒரு கடமையாக இதை நம்ம இன்றைக்கும் செஞ்சிட்ருக்கோம். ஒரு கல்யாணம், குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, எதுவாக இருந்தாலும் நம்முடைய பெரியவரான இந்த முனீஸ்வரரை வணங்கிட்டு தான் நம்ம செய்யணும். அப்போ தான் எல்லா செயலுமே சிறப்பாக இருக்கும். இந்த முனீஸ்வரன் நம்மளை காத்துக்கிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் நம்ம துன்பப்பட்டால் பார்த்துட்ருக்க மாட்டார், ஓடி வந்து காப்பாற்றுவார். இவர் சக்தி வாய்ந்தவர். இவருடைய சக்தியை உணர்ந்தவங்க இவரை எந்த இடத்துலையும் மறக்கிறதே இல்லைங்க. எங்கே போனாலும் கூட்டிகிட்டும் போயிடுறாங்க.